முக்கிய செய்திகள். இந்தியா ரஷ்யா இடையே ராணுவம், சுகாதாரம் உள்ளிட்ட 5 ஒப்பந்தங்கள் கையெழுத்து. அணு உலை குறித்த புதிய ஒப்பந்தங்கள் எதுவும் கையெழுத்தாகவில்லை. முல்லை பெரியாறு குறித்து ஏஎஸ் ஆனந்த் குழுவிடம் கேரள புதிய மனு. நிலநடுக்கத்தால் உலகில் இதுவரை எந்தவொரு அணையும் உடைந்ததில்லை என தமிழகம் பதில் மனு. பெட்ரோல் விலை உயர்வு தற்போது இல்லை, எண்ணெய் நிறுவனங்கள் அறிவிப்பு. ஊழல் புரிவதில் உத்தரப்பிரதேச முதல்வர் மாயாவதி கின்னஸ் சாதனை, பாஜக குற்றச்சாட்டு. வணக்கம். விரிவான செய்திகள். இந்தியா ரஷ்யா இடையே ராணுவம், சுகாதாரம் உள்ளிட்ட 5 முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. அணு உலை குறித்த புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகவில்லை. ரஷ்யா சென்றுள்ள பிரதமர் மன்மோகன் சிங் அந்நாட்டு அதிபர் மெத்வதேவை நேற்று சந்தித்து பேசினார். அப்போது இருவருடைய பேச்சுவார்த்தைக்கு பின் இந்தியா ரஷ்யா இடையே ராணுவம், சுகாதாரம் மற்றும் கல்வி உள்பட பல்வேறு துறைகளில் 5 முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. ஆனால் கூடங்குளத்தில் புதிய அணு உலை கட்டுவது குறித்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகவில்லை. உலகின் வருங்கால சவால்களை சமாளிக்கும் விதத்தில் இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேம்படுத்துவது என்றும் அப்போது முடிவு செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் மன்மோகன் சிங், இந்தியாவும் ரஷ்யாவும் தீவிரவாதம் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் ஆகியவற்றால் ஏற்படும் சர்வதேச அளவிலான பிரச்சினைகளை முறியடிப்பதில் ஒருமித்த சிந்தனை கொண்ட நாடுகள் என்றும், ஆப்கானிஸ்தானின் எதிர்கால வளர்ச்சிக்கு இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து பாடுபடும் என்றும் தெரிவித்தார். We share similar views on threats to international security from terrorism, piracy and drug trafficking. Our aims and objectives with regard to Afghanistan's reconstruction and nation-building efforts and its ability to decide its own future without external interference are very similar. Both India and Russia have a strong interest in promoting stability and prosperity in the region, and we agreed to work closely toward this objective. அதைத் தொடர்ந்து பேசிய ரஷ்ய அதிபர் டிமிட்ரி மெத்வதேவ், இந்தியாவின் எதிர்கால தேவையை கருத்தில் கொண்டு அதற்கு வழங்கப்படும் திரவ இயற்கை எரிவாயுவின் அளவை அதிகரிக்க முயற்சிகள் எடுக்கப்படும் என்றார். உலகில் இதுவரை எந்தவொரு அணையும் நிலநடுக்கத்தால் உடைந்தது இல்லை என்று கேரள அரசின் புகார் மனுவிற்கு தமிழகம் பதிலளித்துள்ளது. முல்லை பெரியாறு அணை தொடர்பாக ஆய்வு நடத்தி வரும் நீதிபதி ஏஎஸ் ஆனந்த் தலைமையிலான குழுவிடம் கேரள அரசு புதிய மனுவை தாக்கல் செய்துள்ளது. அதில் அணை பலவீனமாக உள்ளதால் அதன் நீர்மட்டத்தை 136 அடியில் இருந்து 120 அடியாக குறைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தது. இந்நிலையில் அணை வலுவாக இருப்பதாகவும் கேரள கற்பனையான புகாரை தெரிவித்து வருவதாகவும் பதில் மனு தாக்கல் செய்துள்ள தமிழக அரசு, நிலநடுக்கத்தால் உலகின் எந்த அணையும் உடைந்ததாக வரலாறு இல்லை என்றும் தெரிவித்துள்ளது. இதனிடையே முல்லை பெரியாறு அணை பிரச்சினை காரணமாக தமிழகத்தின் பல பகுதிகளிலும் ஆர்ப்பாட்டம், பேரணி ஆகியவை நடைபெற்று வருகிறது. முல்லை பெரியாறு அணை பிரச்சினை காரணமாக கேரள மாநிலத்தின் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள உடுமன்சோலை, ஆனைக்கல் மெட்டு, தூக்குப்பாலம் உட்பட பல பகுதிகளில் வசித்து வரும் ஏராளமான தமிழர்கள் மீது தொடர் தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகிறது. இதனால் பெரும்பாலான தமிழர்கள் கடந்த சில நாட்களாக கேரளாவில் இருந்து தமிழகத்திற்கு அகதிகளாக வந்த வண்ணம் உள்ளனர். சுமார் 500க்கும் மேற்பட்டோர் உயிர் தப்பி வந்ததாக தெரிவித்ததை அடுத்து அவர்களுக்கு தேவையான உணவு வழங்கப்பட்டு வருகிறது. தேவாரம் பகுதிக்கு கேரளாவிலிருந்து ஆயிரக்கணக்கான பேர் டெய்லி வந்துகிட்டு இருக்காங்க. அவங்கள தமிழ் அகதிகளா நினைச்சு தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழ் அகதிகளா வந்துகிட்டு இருக்காங்க. இங்க இருக்க போலீஸ்களும் சரியான பாதுகாப்பு இல்ல, அவங்களே அடிக்கிறாங்க, அவங்க மேலே கேஸ் போடுறாங்க, கேரளாக்காரங்க நிலத்தை பாதிக்கப்படுத்துறாங்க. இதுகளுக்கெல்லாம் எந்த ஒரு தீர்வும் கிடையாது. இந்த மண்ணில் முல்லை பெரியாறு நீருரிமை சிக்கலுக்கு நிரந்தர தீர்வு என்பது இடுக்கி மாவட்டத்தை உள்ளபடியே மீண்டும் தமிழகத்தோடு இணைப்பது ஒன்றுதான் தீர்வு என்பதை இங்கே இருக்கிற தமிழ் மக்கள் உணர்ந்து போராடத் தொடங்கி இருக்கின்றார்கள்.
இந்நிலையில் கேரள அரசின் தமிழக விரோத போக்கை கண்டித்து கம்பத்தில் 50,000த்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் மற்றும் பொதுநல அமைப்பை சேர்ந்தவர்கள் குமுளிக்கு சென்று போராட முற்பட்டனர். ஆனால் போலீசார் தடுத்து நிறுத்தியதால் கூடலூரிலேயே மக்கள் போராட்டத்தை நடத்தினர். கேரளா அரசு ஆனது தமிழ் மக்களை வன்மையாக கொடுமைப்படுத்துவதையும் அடிப்பதையும் தாக்குவதையும் கண்டித்து புது அணை கட்டுவதை எதிர்த்தும் நாங்கள் இந்த கண்டன போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இதனால் குமுளி நெடுஞ்சாலையில் சுமார் 3 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்திய ரூபாயின் மதிப்பு ஏற்றத்தாழ்வாக காணப்படுவதால் பெட்ரோல் விலையை தற்போது உயர்த்தும் எண்ணம் இல்லை என்று எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சியடைந்ததால் எண்ணெய் இறக்குமதி செலவு அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் விலையை லிட்டருக்கு 65 பைசா முதல் 85 பைசா வரை உயர்த்த முடிவு செய்திருந்தது. இந்த விலை ஏற்றம் வெள்ளிக்கிழமை நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் எனவும் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்திய ரூபாயின் மதிப்பில் ஏற்றத்தாழ்வு நிலவி வருவதால் தற்போது பெட்ரோல் விலையை உயர்த்தும் எண்ணம் இல்லை என்று எண்ணெய் நிறுவனங்கள் கூறியுள்ளன. ஊழல் புரிவதிலும் தண்டனைகளில் இருந்து தப்பிப்பதிலும் உத்தரப்பிரதேச முதல்வர் மாயாவதி கின்ன சாதனை படைத்திருப்பதாக பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் பண்டல்கண்ட் பகுதி மிகவும் வறட்சியான பகுதி என்பதால் அதற்கு மத்திய அரசு 7,000 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கியது. இதனை பெற்றுக்கொண்ட மாயாவதி அரசு பண்டல்கண்ட் பகுதிக்கு எந்தவொரு அடிப்படை வசதிகளையும் முழுமையாக செய்து தரவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் லக்னோவில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மூத்த தலைவர் முக்தர் அப்பாஸ் நக்வி பண்டல்கண்ட் நிதி முறைகேடுகள் குறித்து உயர்நீதிமன்றத்தின் கீழ் இயங்கும் உயர்மட்ட அளவிலான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இதனிடையே புதுடெல்லியில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த பாஜக செய்தி தொடர்பாளர் ரவிசங்கர் பிரசாத் நாட்டின் மிக முக்கிய பிரச்சினைகளான கருப்பு பணம், விலைவாசி உயர்வு, 2G ஊழல், மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரத்தின் மீது தற்போது எழுந்துள்ள புதிய குற்றச்சாட்டு ஆகியவை குறித்து காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ராகுல்காந்தி பதில் கூற வேண்டும் என்றார். மேலும் ராகுல்காந்தி உத்தரப்பிரதேசத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதிலே அதிக ஆர்வம் காட்டுவதாக ரவிசங்கர் பிரசாத் அப்போது குற்றம் சாட்டினார். उत्तर प्रदेश में आकर वो बड़े भाषण देते हैं, उनका अधिकार है, लेकिन महंगाई पर खामोश क्यों हो जाते हैं? केंद्र के 2G भ्रष्टाचार पर खामोश क्यों हो जाते हैं? चिदम्बरम साहब का जो रोज नया नया भ्रष्टाचार का प्रकरण आता है उस पर खामोश क्यों हो जाते हैं? इस सवाल का जवाब उनको देना होगा. काले धन पर वो कुछ क्यों नहीं बोलते? कांग्रेस की महंगाई को लोगों ने देखा है, भ्रष्टाचार को देखा है. MBBS படிப்பிற்கான பொது நுழைவுத் தேர்வை ஒரு ஆண்டுக்கு தள்ளி வைக்க வேண்டும் என்ற மத்திய அரசின் வேண்டுகோளுக்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. மேலும் நுழைவுத் தேர்வு நடத்துவதில் அரசுக்கு அக்கறை இல்லை என்றும் விமர்சித்துள்ளது. MBBS மற்றும் பொறியியல் கல்லூரிகளில் சேர பொது நுழைவுத் தேர்வு நடத்துவதற்கு தமிழகம் உட்பட சில மாநிலங்கள் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கின்றன. இந்நிலையில் கடந்த மார்ச் மாதம் உச்சநீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்தது. அதில் MBBS மற்றும் முதுகலை மருத்துவ படிப்பில் சேர விரும்புபவர்களுக்கு நாடு தழுவிய பொது நுழைவுத் தேர்வை நடத்த வேண்டும் என்றும் அதற்கான நடவடிக்கைகளை இந்திய மருத்துவ கவுன்சிலும் மத்திய அரசும் எடுக்க வேண்டும் என தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் இந்திய மருத்துவ கவுன்சிலால் வரையறுக்கப்பட்டுள்ள புதிய பாடத்திட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாணவர்களுக்கு அவகாசம் தேவை என்று சில மாநில அரசுகள் கருதுவதால் MBBS படிப்பிற்கு பொது நுழைவுத் தேர்வு நடத்துவதை ஒரு ஆண்டுக்கு தள்ளி வைக்க வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தது. அந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் டாட்டு மற்றும் CK பிரசாத் ஆகியோர் அடங்கிய பெஞ்ச் MBBS படிப்பில் சேருவதற்கு நாடு முழுவதும் பொது நுழைவுத் தேர்வு நடத்தும் திட்டத்தை அமல்படுத்துவதில் மத்திய அரசிற்கு அக்கறை இல்லை என்றும் மத்திய அரசின் மனுவை வாபஸ் பெற வேண்டும் என்றும் கண்டனம் தெரிவித்தது. லோக்பால் மசோதாவிற்காக போராடிய அண்ணா ஹசாரே தற்போது வேறு ஒரு மசோதாவிற்காக போராட தயாராகி வருகிறார். வலுவான லோக்பால் மசோதா கொண்டுவர அண்ணா ஹசாரே கடும் உண்ணாவிரதம் இருந்தார். இந்நிலையில் அந்த மசோதா நாடாளுமன்றத்தில் வரும் 20ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்படும் என்று தெரிகிறது. இந்நிலையில் குரேகானில் செய்தியாளர்களை சந்தித்த அண்ணா ஹசாரே லோக்பால் மசோதா நிறைவேற்றப்பட்ட பிறகு மத்திய மாநில அரசுகள் நிலம் கையகப்படுத்துதல் குறித்து வலுவான சட்டம் கொண்டுவர போராடப் போவதாக தெரிவித்தார். सबसे ऊंची है ग्राम सभा, जमीन है ग्राम सभा के अंडर. विधानसभा और लोकसभा ने किसी गांव के अगर जमीन लेना है
तो ग्राम सभा का परमिशन जब तक नहीं है तब तक नहीं ले सकते, कानून बनाओ। ये कानून हमें बनाना पड़ेगा। अभी पीछे पड़े हम लोग। ये हो गया जन लोकपाल। उसके बाद ये जमीन का प्रश्न जो है वो देश में हर राज्यों में है। ग्राम सभा को आज आप एक छोटी सी ग्राम सभा गांव में इतना मत सोचो, विधानसभा और लोकसभा से ऊंची है वो। இதனிடையே தனியார் கல்லூரி நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்பதற்காக அண்ணா ஹசாரே நாளை சென்னை வருகிறார். அவருடன் கிரண்பேடியும் வரவுள்ளார். இந்நிகழ்ச்சியில் ஊழலால் மக்கள் அடைந்துள்ள பாதிப்பு மற்றும் வலுவான லோக்பால் மசோதா ஆகியவற்றிற்கான காரணங்களை பற்றி அண்ணா ஹசாரே பேசவுள்ளதாக கூறப்படுகிறது. காஷ்மீர் மாநிலம் சோப்பூரில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் பிரிவினைவாத தலைவர் மிர்வாஸ் உமர் மீது கற்கள் வீசி தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காஷ்மீரின் சோப்பூர் மாவட்டத்தில் ஹுரியத் மாநாட்டு கட்சியின் கூட்டம் நடைபெற்றது. 10,000 பேர்களுக்கு மத்தியில் பிரிவினைவாத தலைவர் மிர்வாஸ் உமர் ஃபரூக் உரையாற்றினார். அப்போது அப்பகுதி இளைஞர்கள் மிர்வாஸ் உமர் ஃபரூக்கின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து கற்களை வீசி தாக்குதல் நடத்தினர். மேலும் மிர்வாஸ் உமர் ஃபரூக் அப்பகுதியில் இருந்து விரட்டியடிக்கப்பட்டார். இதில் லேசான காயங்களுடன் மிர்வாஸ் உமர் ஃபரூக் உயிர் தப்பினார். இந்த சம்பவம் சிறிது நேரம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியது. திருவண்ணாமலை, வேலூர் மாவட்டங்களில் 32 போலி டாக்டர்கள் கைது. சுகாதாரத்துறை நடவடிக்கை. கின்னஸ் சாதனை படைத்த 18 வயது குள்ளமான பெண் மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.